முத்தழகு பூமி கிட்ட சொல்றாங்க, தனம் அக்கா ஏன் இப்படி பண்ணணும், எனக்கு ஒன்னும் புரியலையே. பயப்படாதீங்க, குழந்தை எங்க இருக்கான்னு தெரியாம இருந்தாதான் ரிஸ்க். தனம் தான் தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா உடனே புடிச்சிடலாங்க. குழந்தை கைக்கு வரட்டும், அப்புறம் யாரு பிரச்சனை பண்றாங்கன்னு நான் பாக்குறேன். அரவணை கைக்கு வரணும், அவன் இல்லாத லைஃபை எதிர்பார்க்க முடியாதுங்க. பின்னாடியே வண்டி ஓட்டிட்டு வர்றாரு. காரை விட்டு இறங்கி முத்தழகு கோயில்ல வந்து வேண்டிக்கிறாங்க, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு. மனக்குறையெல்லாம் சொல்றாங்க. பூமி அமுதன் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க போன்ல. முத்தழகு மயக்கம் போட்டு விழுகிறப்ப பூமி பிடிக்கிறாரு முத்தழகு. தண்ணிய தொளிச்சு எழுப்பி விடுறாங்க முத்தழகு. பூமி சொல்றாங்க, எங்க போனாலும் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுங்க, கண்டிப்பா தூக்கிட்டு வருவேங்க சத்தியம்னு சொல்றாரு. ரெட்டினாவும் அஞ்சலியும் மீனாட்சிய பத்தி பேசிக்கிட்டு வராங்க கார்ல. சேகர் பத்மாவதிக்கு போன் பண்றாங்க, மேடம் குழந்தை உங்ககிட்ட தானே இருக்கு, காணாம போல இல்ல. குழந்தை நல்லாதான் இருக்கு சேகரு, நீ காசு கேட்கறதுக்காண்டி காரணத்தை தேடாத. குழந்தை உங்ககிட்ட இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மேடம், இல்லாட்டி கூப்பிடுங்க. பத்மாவதி சொல்றாங்க, சேகர் போன் பண்ணி விசாரிச்சான்னா அது சரவணனா தானே இருக்கும். அம்மா அப்படின்னா என்ன நடந்திருக்குமா, எனக்கு என்னடி தெரியும், நம்ம தான் வெளியே இருக்கோமே. அஞ்சலி, நேரா வீட்டுக்கு போறோம். சரிம்மா, ஆனா என் குழந்தையா இருந்தாலும் சரி அவன் குழந்தையா இருந்தாலும் சரி சேகர் விற்கதான் போறான். இப்படி அவஸ்தை பண்ணுமா இந்த குழந்தை? பேச்சியம்மா குடும்ப வாரிசடிவன் அவ்வளவு ஒசரத்துல வச்சு நம்ம பாக்குறோம். உன் பையன் கஷ்டப்படணுமா நல்லா இருக்கணுமாடி. இதானோ சூச பூமி கிட்ட சொல்றாங்க, இந்த வீடுதான்னு. சூச தட்டுறாரு, திறக்கல. முத்தழகு சொல்றாங்க, நான் தான்க்கா, திறங்கக்கா கதவை அப்படின்னு சொல்றாங்க. பூமி சொல்றாரு, தனம் உள்ளதான் இருக்கீங்கன்னு தெரியும், குழந்தைய கொடுத்துருங்க. அவங்க வீட்டுக்கு வெளியே இருந்து கெஞ்சுறாங்க, தயவு செய்து நம்ம குழந்தைய கொடுத்துருவோம் தானோ, என் குழந்தைய கொடுக்க மாட்டேன். நீ உண்மையை சொன்னா கூட அவங்க கேட்க மாட்டாங்க, குழந்தைய கொடுத்துரு தானோ. சொன்ன நீங்க தள்ளி வாங்க, இந்த கதவை நான் உடைக்கிறேன், அப்பயாவது என் பையன் இருக்கானா இல்லையான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தயவு செய்து குழந்தைய கொடுத்துரு, என்னையே இந்த பிரச்சனையில மாட்டி விட்டுறாது தானோ. கதவை திறக்கிறதுக்கு பூமி காலால எட்டி உதைக்கிறாரு. அப்ப திறந்துடுறாங்க கதவை. தனம் அவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. கேக்குறாங்க, தனம் அக்கா எங்கங்க? பூமி சொல்றாரு, குழந்தையோட உள்ள ஒளிஞ்சிருக்கீங்களா தனம், வெளியே வாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேங்க, என் பையனை மாத்திரம் என்கிட்ட கொடுத்துருங்க. தனம் இங்க வரலங்க. வருவாளா முத்தழகு? இன்று ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் காபூல். நாளை சந்திக்கலாம்.